வந்துட்டானா? ஐயோ அங்கிள், பிரச்சனைலாம் இல்லை அங்கிள், ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சும்மா பேசிட்டு இருந்தோம். இங்க அப்படிலாம் கத்திலாம் பேசக்கூடாதுப்பா. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்னென்ன நினைப்பாங்க. சாரி அங்கிள், இதுக்கப்புறம் இப்படி கத்த மாட்டோம். ம். தம்பி, வீடை சுத்தபத்தமா வச்சுக்க மாட்டீங்களா? இப்படி குப்பை மாதிரி இருக்கே. வேணும்னா உன் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுறா, அவகிட்ட சொல்லி இந்த வீடை கிளீனா வச்சுக்கிறேன். ஏண்டா புறம்போக்க, இந்த வீடு நீ எங்களுக்கு சும்மாவா கொடுத்துருக்க? மாசமா சொலையா 10,000 வாங்குறல. இந்த டப்பா சைஸ் வீட்டுக்கு கத்தக்கூடாதுன்ற, பால்கனில நிக்க கூடாதுன்ற, மொட்டை மாடி போக கூடாதுன்ற, துணி காய போடக்கூடாதுன்ற, 3 பேருக்கு மேல வீட்டுக்கு வரக்கூடாதுன்ற, இப்படி ரூல்ஸ் ஆடிக்கிட்டு போயிட்டு இருக்கியடா. நைட் 10 மணி ஆனாலும் நீ கேட்ட மூடிடுற. நைட் ஷிஃப்ட் போறோம்டா, நீ காலைல கேட்ட திறக்கிற வரைக்கும் வெளியே நாய் மாதிரி நின்றுட்டு இருக்கான். என்னடா பாக்குற? அவனுக்கு இப்ப என்னடா உரிமை இருக்கு எங்க வீட்டுக்குள்ள வரதுக்கு? வெளியே போடா மயிரே. மச்சான், நீ மைண்ட் வாய்ஸ் நினைச்சு எல்லாத்தையும் ஓப்பனா பேசிட்டடா. போடுறா. நீங்களே வீட்டை விட்டு காலி பண்றீங்களா?